லூக்கா 18:7 வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரே என்றார். நீங்க பாருங்களேன், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல கர்த்தர் நியாயம் செய்கிறாராம். உங்களுக்கு இன்னைக்கு அநியாயம் நடந்துருச்சா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் நல்லதாக செஞ்சுருப்பீங்க, சரியாக தான் செஞ்சுருப்பீங்க, அதனால தீமை உண்டாயிடுச்சா? மனிதர்களால் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீங்களா? சில இடங்களில் நீங்கள் குற்றவாளியை போல் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறீங்களா? வேதம் எப்படியா சொல்லுது? அவர் சீக்கிரத்தை நியாயம் செய்ய போகிறார். அவர் சீக்கிரத்தை செய்ய போகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து செய்ய போகிறாராம். நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்த உடனே ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்யலை, ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்யலை, ஆண்டவர் இந்த காரியத்திலேருந்து எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். அப்படி இல்லை. அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயத்தில் அவர் எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமை உள்ளவர். அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கான ஒரு நாள் வரும். உங்களுக்கு நியாயம் செய்கிற நாள் சீக்கிரத்தில் வரும். உங்களுக்கு நன்மை செய்கிற நாள் சீக்கிரத்தில் வரும். உங்கள் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருகிற நாள் சீக்கிரத்தில் வரும். உங்கள் கடன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருகிற நாள் சீக்கிரத்தில் வரும். உங்கள் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருகிற நாள் சீக்கிரத்தில் வரும். அதற்கு வேதம் என்ன சொல்லுது? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுறோம். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது? இரவும் பகலுமா இருக்குதா? இல்லை எப்பயாச்சும் ஒரு முறை பிரச்சனை வரும்போது ஜெபிக்கிறவங்களா? தேவை இருக்கும்போது ஜெபிக்கிறவங்களா? நேரம் இருக்கும்போது ஜெபிக்கிறவங்களா? அப்படி இருக்குதா? இன்னைக்கு நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அதன்படி நம்ம எண்ணங்களை திருப்பி பார்க்கணும். அதனால நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயத்துல அவர் நீதி செய்வார், நியாயம் செய்வார், அதை சீக்கிரத்தில் செய்வார். அது நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இரவும் பகலும் அவர் நோக்கி கூப்பிடும். இன்னைக்கு உங்க ஜபத்தை விட்டு இருந்தா, இரவும் பகலும் நீங்க ஜபிக்காம விட்டு இருந்தா, இன்னைக்கு நீங்க தொடங்குங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. வாழ்க்கையில எங்கெல்லாம் அநியாயம் நடந்திருக்கும், எங்கெல்லாம் உங்களுக்கு நீதி கிடைக்காம இருக்குதோ, அதெல்லாம் கிடைக்க தேவன் உதவி செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். எதுக்கும் கவலைப்படாது. நீங்க நல்லா இருக்க போறீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போறார். ஆமென்.